கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட எனக்கு மீண்டுமாக நம்முடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக முதலாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரத்தினர் சொன்னேன், இந்த வாரம் எனக்கு அங்கு அழைப்பில்லை, அப்படி என்றால் நீங்கள் இங்கு வாருங்கள் என்று சொன்னார். நீங்களே செய்தி கொடுங்க என்று சொன்னால் சரி என்று சந்தோஷத்தோடு வந்து இந்த நாள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நாம் அதை தியானிக்கும்படியாக, அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கும்படியாக கடவுள் கொடுத்த இந்த மேலான அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த கடைசி வருடத்தின் கடைசி மாதமாகிய இந்த 3ஆம் ஓய்வு நாளிலே நாம் ஒரு ஜன கூட்டமாக கூடி அவருடைய நாமத்தை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும், இந்த ஆவியாய் ஜீவனமாக இருந்த வார்த்தைகளை கேட்கவும் கடவுள் நமக்கு செய்த ஒரு பெரிதான கிருபை இதுதான். ஏன்னா அவருடைய சித்தம் இதுதான் என்று உணர்ந்து இந்த நாளில் நாம் இந்த வார்த்தைகளை சிந்திக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதுமே மனிதனுக்கு கவலை ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. கவலை இல்லாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது, பிரச்சனை இல்லாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறது உலகம், இந்த உலகம் பொல்லாங்குள் கிடக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் மனிதனுக்கு கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இங்கு நம் எத்தனையோ கவலைகள் இருக்கலாம். ஒன்று குடும்பத்தை குறித்து கவலை இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கலாம், இல்லை மனைவி குறித்து கவலை இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணம் ஆகலையே, இப்படி பல விதமான கவலைகளோடு தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதில் முக்கியமாக ஒரு 3 கவலைகளை குறித்து இந்த நாளில் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்றால் இதுக்கு இந்த மாதிரியான இந்த 3 கவலைகளை குறித்து நாம் ரொம்ப சிந்திக்கிறோமா, இல்லை நம்ம செயல்படுகிறோமா, இல்லை ஒரு கவலையற்ற நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதையெல்லாம் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டாலும் அதான் இன்னைக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்ட இந்த எபிரேயர் 2:4 அவர் அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்கிறாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து ஒருவேளை கவலையிட்டு இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்த பரிசுத்தாய் வரம் பெற்றுட்டேன், வளமை பெற்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சரிதான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த பெற்ற ரட்சிப்புக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அந்த ரட்சிப்புக்கு உரிய பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் பாத்திரமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி இந்த ரட்சிப்பு நமக்கு அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைக்கவில்லை. அதுக்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அடைந்து தான் அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பு, ஏன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. கடவுளாக சாட்சி கொடுத்துருக்காருன்னா அப்போ அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பாரு யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த பெற்ற ரட்சிப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் சங்கீதம் 116, 11, 12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு அந்த தாவீது சொல்றார். அவர் நமக்கு எத்தனையோ உபகாரங்களை செஞ்சிருக்காரு கடவுள். அவர் நமக்கு செய்யாத எதுவுமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்ன அற்புதம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. இதுதான் முதலாம் அற்புதம். இரவுல படுத்து காலையில் எத்திரிக்கிறது தான் நமக்கு முதல் அதிசயம். இதுதான் அற்புதம். இதுக்கு மேலே வேற அற்புதம் நமக்கு வேண்டாம். ஜீவன் கிடைச்சது அதுதான் பெரிய அற்புதம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிற அந்த கடவுளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு 12வது வசனத்தை, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கடவுளுடைய நாமத்தையே நான் தொழுது கொள்வேன் அப்படிங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது நமக்கு. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை குறித்து கவலையோடு இருக்கிறோமா, இல்லை கவலையற்று இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி அந்த ரட்சிப்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் நீங்கள் 96:2 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பெற்ற ரட்சிப்புகள் என்ன செய்ய போறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படிங்கிறது.
இதுக்குத்தான் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது காரணமே இதுதான். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். கடைசி நாட்களில் நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். இதுக்காகத்தான் நமக்கு இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கிடைச்சிருக்கிறது, மகத்தானது ரட்சிப்பு. நீங்க சங்கீத வாசிப்பு ரட்சிப்பை கொடுத்து தாவீது எப்படியெல்லாம் பேசிட்டு வர்றாரு அப்படின்னு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்ப இந்த ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு கவலையற்று தான் இருக்கிறாங்க. கவலையோடு இருக்கிறதே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபடல, உலகத்துக்காக பாடுபட்டார் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனும் இயேசு எனக்காக பாடுபட்டாருங்கிற அந்த ஒரு சிந்தை இருக்குமானால் நிச்சயமாக இந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்த பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அதை பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ரட்சிப்பு அடைவதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசி. அப்போ கோபாக்கினின் பிள்ளைகளாக நம்ம மாறக்கூடாதபடிக்கு அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, நாம் அவருக்கு சோதனைகளாக, நாம் அவருடைய கருத்தின் கிரிகளாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்ப இதை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் கோபாகடிக்கு நம்ம செல்லாதபடிக்கு, அவர் கோபாகடிக்கு நம்ம உட்படாதபடிக்கு நமக்கு இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நம்ம கொடுத்திருக்கார். அதான் பவுல் எழுதும்போது சொல்றாரு பாருங்க, தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, பவுல் எழுதுறது பூராவே சபைக்கு தான் அதிகமாக எழுதிட்டு இருக்காரு. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அந்த மார்க்கம்ங்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு மதம்ங்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் மார்க்கமே இன்னைக்கு யாருக்கு தெரியாது, யாரும் இந்த மார்க்கத்தை பத்தி அதிகம் பேசுறது கிடையாது. ஆனா பவுல் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா, கிறிஸ்துவ ஒரு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மார்க்கத்தை பின்பற்றி அதன் வழியில் நம்ம நடக்கணும். அதைத்தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இவ்வளவு அந்த பெரிதான அந்த ரட்சிப்பை கோபாக்கடிக்கு நாம் நியமிக்காமல், நாம் கோபாக்கடிக்கு பிள்ளைகளாக நாம் மாறி விடாதபடிக்கு அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தமது குமாரன் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, அவருடைய சோதனைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கார். அப்போ நீங்க ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், அவர் நொறுக்க சித்தமானார் என்று பார்க்கலாம். இப்படியெல்லாம் நம்ம பாடுபட்டு தான் நமக்கு இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கோம். அப்படியெல்லாம் அந்த ரட்சிப்பை குறித்து நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதை குறித்து கவலையோடு இருக்கிறோமா, கவலையற்று இருக்கிறோமா அங்கிறது அந்த நாளில் சிந்திக்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 2:12 நம்ம வாசிச்சோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் இருக்க. அன்றைக்கு வழியில வரும்பொழுது, வனாந்தரத்தில் வழியில் வரும்போது எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர்கள் கோபாக்கிற்கு உட்பட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த கடவுள் செய்த நன்மைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, கடவுள் மீதும் அவர்கள் கோபம் கொண்டார்கள், அதை வழிநடத்தி அந்த மோசை மீது முன்னிறுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ என்னாச்சு, வழியில் வரும்போது எல்லாம் நிறைய பேர் அழிஞ்சு போனாங்க. அதான் சொல்றார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு நீங்க சங்கீதக்காரன் சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். நான் மற்ற வாசிக்கிறோம், என்ன பண்ணுகிறேன், பூமியில நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்போ அந்த அக்கினிக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு, அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு நாம் பெற்ற ரட்சிப்புக்கு அவருடைய நாமத்தை நம்ம அண்டிக் கொண்டு வாழுகிற பொழுதுதான் நாம பாக்கியவான்களாக மாற முடியுங்கிறத அங்க தாவீது அன்றைக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னையே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் தான். அப்போ தாவீது மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுலேயே பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21, 22 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 2:21, 22.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் எவரோ அவர் ரட்சிக்கப்படுவார். தேவன் உரைத்திருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் அப்படி சொன்னார் சங்கீதக்காரன். அதான் சொன்னான். அதான் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லணும். அப்ப கடவுளை நமக்கு உரைத்திருக்கார், கடவுளை நமக்கு சொல்லி இருக்கார் அப்படின்னா அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுவதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்ப அந்த கிறிஸ்துவ வழியைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு மதம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு எத்தனையோ இப்படித்தான் போய் நிறைய போயெல்லாம் ஆக்கிரிக்குள்ளாக போவதற்கு உண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை அவங்க அறியல, இந்த சத்தியத்தை அவங்க உணரல. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கும். அப்படி தேவனுக்கு பிரியமான வழி எதுவோ அதைத்தான் நாம பின்பற்றணும். அந்த வழியில் தான் நம்ம நடக்கணும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார வழிய அவர் வேற எதையுமே விரும்பல. இன்னைக்கு என்னென்னமோ செய்யறாங்க, எவ்வளவோ பண்றாங்க, கோடி கணக்கில் அதை பண்றேன் இதை பண்றேன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா கடவுளுக்கு பிரியமானது இருக்குதா? அதான் மெயின் காரணம். அவருக்கு பிரியமானது, அவருக்கு பிரியமானவர்கள் கிடைக்கும். சங்கீதம் 143 தாவீது சொல்லுவார், உமக்கு பிரியமானதை போதித்து உங்களுடைய வழியில் நடத்தும். அப்ப அவருக்கு பிரியமானது அதைத்தான் நாம செய்யும். அப்ப நமக்கு பிரியமானது நம்ம கேட்கறோம் இல்லை கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு உதவி செய்ய நம்ம கேட்கறோம் இல்லை. அப்ப செய்யறாரு இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்காரு இல்லையா ஆண்டவர், இல்லைங்களா? அப்ப அதே போல அவர் சொல்றதுக்கு நாம கீழ்ப்படியணும் இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு. அப்ப அவருக்கு விரோதமாக நடவாத படிச்சான். அப்ப 22ஆம் வசனம், இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். இதுதான் முக்கியம். இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ரசனையாக இயேசுவை கொண்டு கடவுள் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப எவ்வளவு அற்புதம் அடையாளங்களை செய்து நமக்கு அவரை என்ன பண்ணியிருக்காரு? பிதாவாகி கடவுள் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கு. அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த கிறிஸ்துவை எப்படி அவருக்கு கிறிஸ்துவ எப்படி மாதிரி நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கார். அப்போ அந்த மாதிரிகளை நம்ம பின்பற்றி நாம் அவருடைய வழியில் நம்ம நடக்கும் பொழுதாக நம்ம பெற்ற அந்த ரட்சிப்புக்கு நம்ம ஒரு பாக்கியவான்களை மாற முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத பார்க்க அவன் சொல்ற. அப்போ சொல்றது பாருங்க, நீங்க ஏசாயா 30:18 வாசி. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற கடவுள், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம சொல்லும் பொழுது சங்கீதம் 2:12 சொல்லும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளுங்கள் பாக்கியவான்கள். அப்போ கடவுள் பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கடவுள் நீதி செய்கிற ஒரு கடவுள், அவருக்கு காத்திருக்கிறது அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ கடவுளுக்கு நம்ம காத்திருக்கணும். காத்திருந்து பொறுமையாக இருந்து அந்த நீடிய சாந்தத்தோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லி பிலிப்பியர் 2 நம்ம வாசிக்க பவுலுடைய சொல்றாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கடைப்பிடித்தது சகிப்புத்தன்மையோடு நம்ம காத்திருந்து அந்த கடவுளுடைய வழிகளில் நம்ம செல்லுகிற பொழுதுதான் நாம் உண்மையான அந்த ரட்சிப்புக்கு நம்ம கவலையோடு இருப்பதாக காண முடியும். அதுதான் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படின்னா மல்கியா 4:1 நீங்கள் வாசி பார்க்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் சொல்ற. சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள் அப்படிங்கிறார். அப்போ யாரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கடவுள் சொல்லுகிறார். அப்ப சூளையை போல ஒரு நாள் வரும் அப்படிங்கிறார். ஏன்னா அங்க தாவீது சொல்லும் பொழுது நீங்கள் வழியிலே கோபங்களோ வழியிலே நீங்கள் அழியாமலும் இருங்க, அவருடைய நாமத்தை அண்டிக் கொள்ள பாக்கியவான் அப்படிங்க. அப்போ இங்க வந்து சொல்லும் பொழுது சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் எப்படி இருப்பாங்களாமா? துருமா இழைத்து போவார்கள் அப்படிங்கிறார். இழைத்து போவார்கள். வரப்போகிற அந்த நாள் எப்படி இருக்குங்க? அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறார். கொப்பைங்கிற வார்த்தைக்கு தான் நான் அவர்களுக்கு கேட்கும் பொழுது அது கிளை என்று சொன்னார்.
அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது கிளை, கொப்பைன்னா கிளை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கருத்து சொல்லுவோம். அப்போ அந்த மரம் முழுவதும் வேர்லேருந்து கிளை வரைக்கும் எல்லாம் என்ன ஆகிடுமா, எல்லாம் அழிச்சு போகும் அப்படின்னு சொல்லி சுட்டடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இருக்க வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம பாட்டு பாடணும், தந்தையே நின்று இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு போவோம். அப்போ நம்ம அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாச்சுன்னா நம்ம இப்படிப்பட்ட அந்த உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களோ, உலக பிரகாரம் எந்த ஒரு சிந்தனைகளோ செயல்பாடுகளோ நமக்குள் இல்லாதபடிக்கு நானே வழி சத்தியம் ஜீவனம் என்று சொன்னார். அந்த வழி பின்பற்றி நம்ம போகும்பொழுதுதான் இப்படிப்பட்ட கோபாகினிகளெல்லாம் நம்ம தப்பித்து நாம் வரப்போகிற அந்த நாளில் நம்மளே நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். என்றால் அவர் வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளணும் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லணும். அப்படி அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறோம், அகங்காரிகள் இவங்கெல்லாம் அந்த நாள் எப்படி ஆயிருவாங்களா, துரும்பாய் இழைத்து போவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதுலேயும் எசேக்கியேல் 21:24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் பாருங்க, நான் கைப்பிடியாய் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எசேக்கியேல் 21:24. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தேசத்தை 24 எசேக்கியேல். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியங்கரமாகிறதுனாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் பாவங்கள் தெரிய வருகிறதுனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே நினைக்கப்படுகிறீர்களே, அதனால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டார். யாரும் தப்ப முடியாது, அவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சங்கீதம் 139:2 சொல்லும்போது என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர்கள் அப்படிங்கிறார். என் நாள் சொல் பிரவாதிக்க முடியும் அறிந்திருக்கிற தேவன் அப்படின்னு பார்க்கணும். அப்படி நம்ம தப்பிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம், தப்பிக்க முடியாது. அதுக்கு கைப்படியா பிடிப்பேன்ட்டார். அந்த விபச்சார ஸ்திரியை கைப்படியா பிடிச்சிட்டு வந்தானுங்க இல்லையா, அவனுக்கு பிடிச்சிட்டு வந்தானுங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவனுங்கள கைப்படியா பிடிச்சிட்டாரு. யாரை பிடிச்சிட்டு வந்தாங்களோ அவனுங்கள கைப்படியா பிடிச்சு அவங்க அந்த இடத்துல என்ன சொன்னாரு, நீங்க பாவம் செய்யறதுக்கு மேலே கல்ல போடுக்கின்றாரு. போட்டாங்களா, எவனைக்கான ஓடி போயிட்டாரு. பார்த்தீங்களா, கைப்படியா பிடிச்சிட்டாரு. ஆனால் அவனுக்கு சொன்னது ஸ்திரீயை நாங்கள் கையும் களமா பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா. அப்போ கைப்பிடி இயேசு கிறிஸ்து எப்படி கைப்பிடியை பிடிச்சிருப்பார். அப்படி இந்த மாதிரி நம்ம இந்த கடவுளுக்கு முன்பாக எல்லாம் நம்ம நடக்கிற போது இன்னைக்கு மனித குலங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட இன்னைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்கள் அழித்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது எத்தனையோ செய்திகள் நம்ம கேட்குறோம். ஏதாவது ஒரு செய்தியாவது நமக்கு பிரியமான ஒரு செய்தி நம்ம கேட்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்கும் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறது ஒரு வார்த்தை, அது யாராக இருந்தாலும் சரி நான் அவங்கள நான் கைப்பிடியாக பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுறத நம்ம பார்க்குறோம். எபேசியர் 1:13 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அப்படிங்கிறார். அப்போ நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய அந்த வசனத்தை கேட்டு விசுவாசியானீர்கள் அப்படின்னு சொல்லிங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த வசனம் தான் நமக்கு முக்கியம், அவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லணும். வசனத்துக்கு சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். இப்ப நம்ம முத்திரை போட்டாச்சு, நமக்கு ஒரு நாமம் தரிச்சாச்சு. எரேமியா 15:16 வாசிச்சு பார்க்கும்போது சேனைகளின் தேவனுடைய சேனைகளின் கடவுளுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையோடு இருக்கிறோமா, கவலையற்று இருக்கிறோமா என்கிறது தான் அந்த நாளில் நம்ம சிந்திக்க ரொம்ப கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா வேதம் நமக்கு என்ன சொல்றது அதுதான் முக்கியம். இப்போ நான் சொல்றதோ மற்றவங்க சொல்றதோ நமக்கு முக்கியம் இல்லை, உலகம் சொல்றது நமக்கு முக்கியம் இல்லை. கடவுள் நம்மளை உண்டாக்கின கடவுள், சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள அந்த கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் அந்த கிறிஸ்துவுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு மதத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. எங்க பாருங்க ஆத்மாக்கள் எப்படி சீரழித்து கொண்டு இருக்கா தெரியுங்களா? நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இந்த பெண்டேகோஸ்ட் சபைன்ட்டு அவங்க சினாடுன்னு வச்சு
அவங்க வந்து இந்த கோயம்புத்தூரில் வடக்கு சினாடுன்னு சொல்லி வச்சுட்டு கூட்டம் நடத்துகிறாங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது இல்லைங்களா? அது சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டர்ன்னு சொல்கிறாங்க, அதுதான் நான் கேட்கணும், இல்லாட்டி அவனதான் வெளியே போன்றது. அந்த ஆத்மாக்களை வச்சு தான் அவங்க மேலே வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் அவங்க காரியம் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் அவங்க உயர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள எப்படி இன்னைக்கு நடத்துகிறாங்க பாருங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் நீங்கள் பயங்கரமாக இருக்கு. நான் நிறைய இடத்துல நான் போகிறேன், நான் ஒன்று விட மாட்டேன். எங்கே எவ்வளோ கூட்டம் போட வந்து அழைப்பு கொடுத்தா போயிடுவேன். போய் அங்கே என்ன சம்பவம் நடக்குது, ஏது நடக்குது, சத்தியத்துக்கு விரோதமாக நடக்குதா, சத்தியத்துக்கு உண்மையாக நடக்குதா, இதெல்லாம் சிந்தித்து பார்ப்பேன், ஆராய்ந்து பார்ப்பேன். பார்த்தீங்களா? அப்படி இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. இன்னைக்கு நிறைய இடங்களில் பாவம் நிறைய ஜனங்கள் இன்றைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறோம். சத்துருவும் கூட அந்த மாதிரி கிடையாது, மனுஷன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்போ இப்படி எல்லாம் காரியங்கள் நடக்குது. அதனால நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் வசனத்தை கேட்டு நம்ம விசுவாசிக்கணும். அப்போ அந்த வசனம் தான் நமக்கு அந்த விடுதலை கொடுக்கும், இந்த வசனம் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும், வசனம் தான் நம்மளை காப்பாற்று. நீதிமன்றம் 1:23 வாசிக்கணும் இல்லைங்களா? அப்போ இப்படியாக நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுங்கள். அப்போ அந்த ரட்சிப்பை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 88:1 நீங்கள் வாசிப்பாரு. சங்கீதம் 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் சங்கீதம் 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி. அப்ப என் ரட்சிப்பு, எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனாகிய கர்த்தாவே, இரவு பகலும் உண்மைத்தான் நோக்கி கூப்பிடுகிறேன், நான் வேற யாரையும் நோக்கி. அப்ப எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. நான் யாரை கூப்பிடணும்? உலகத்திலேயே கூப்பிடணும். நம்ம உண்டாக்கிற கடவுளை நோக்கி கூப்பிடணும். அதுக்கு தான் அந்த ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்காரு. அதான் அதை குறித்து நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு யூதாவில் வாசிக்கும் போது அவருக்கு வர அந்த யூதா அப்போஸ்தல எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதுறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் மிகவும் ஒரு கருத்துள்ளவனாக இருக்கிறேன். அது உங்களுக்கு எழுதணும், எனக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம், என்னுடைய வாஞ்சை. அதை குறித்து நான் ரொம்ப கருத்துள்ளவனாக இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, இந்த ரட்சிப்பை குறித்து அவர் எவ்வளவு கவலையோடு எழுதுகிறார். அப்ப இதுக்கு எழுத வேண்டும் சொல்லி எனக்கு இது அவசியமாய் கண்டது, அதனாலதான் உங்களுக்கு எழுதியே ஆகணும், உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லி அங்கு யூதா எழுதுகிறார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆனா சொல்லியே ஆகணும், அதை உங்களுக்கு உணர்த்தி ஆகணும் அப்படிங்கிறார். பொதுவாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மிகவும் கடைப்பிடிக்க வேண்டியது அந்த உணர்வு ஒன்று தான். ஏன்னா நீங்கள் சங்கீதம் 14:2 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனை தேடுகிற உணர்வுகளும் உண்டோ என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு மனுபுத்தரை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுபுத்தரையும் பார்க்குறாரு. என்னை மட்டும் பார்க்குறது, உங்களை மட்டும் பார்க்குறது, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்வைக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். பிலிப்பியர் 2:12. பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் எழுதுறார். பிலிப்பி சபைக்கு எழுதும்போது சொல்றார், அப்போ அதிக பயத்தோடு நான் இருக்கிறேன். அப்ப அவர் எப்படி இருக்காரு? கவலையோடு இருக்கிறார். நீங்க மட்டும் அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள அது இதை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உங்களை குறித்து நான் மிகவும் கவலைப்பட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தான் இந்த நாளில் நம்ம சிந்திக்கிறதுக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்டிருந்தாலும் அந்த வேத வசனங்களை நம்ம அதிகமாக நம்ம சிந்திக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி நம்ம செயல்பட வேண்டும் என்று தான் கடவுள் நம்மளுக்கு எதிர்பார்க்குறது. அதுதான், வேற எதுவும் கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட இருக்குது.
நாம் கொடுக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் சொல்லிட்டாரு உபாகமம் 10:13 இந்த பூமியில் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடப்பதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், வேற எது எதிர்பார்க்கல அப்படின்ட்டாங்க. அப்படின்னா கடவுள் நம்ம எதிர்பார்க்கறது இதெல்லாம் தாங்க நம்ம சிந்திக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம செயல்படும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன கேட்டாலும் அவர் செய்வோம். நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன், நான் ஆண்டவர் வாக்குப்படுத்திருக்கேன். அப்படின்னா இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்கிறோமா, கவலை இல்லாமல் இருக்கிறோமா என்பதை நாளை சிந்திக்க கவலைப்பட்டது. அடுத்து இரண்டாவது, இரத்தத்தின் கவலை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? பிதாவாகிய கடவுள் அன்றைக்கு மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இந்த மனுக்குலத்தின் மீது என்ன வந்தது? சாபமும் பாவமும் வந்து விழுந்தது. மனுக்குலத்தின் மீது விழுந்த அந்த சாபத்தையும் பாவத்தையும் தீர்க்க வேண்டும். இது யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்று கடவுள் ஒரு திட்டம் போட்டு இதுக்கெல்லாம் இந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியது என்னுடைய குமாரன் தான், வேற யாரும் இல்லை. அப்படி இருந்தால் தன்னுடைய குமாரன் நியமித்து இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சித்தத்தை அவர் மூலமாக அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் அநேக சுவிசேஷங்களை அநேக ஜனங்களுக்கு அறிவித்து அவர் அற்புதங்களை அடையாளங்கள் பல விதமான பலத்த செய்திகளை செஞ்சு இப்படி எல்லாம் இந்த பரிசுத்த ஆவின் மூலமாக பல பயங்கரமான கிரிகளை நடப்பித்து எல்லா முன்மாதிரி நம்ம செய்து காண்பித்திருக்காங்க. நம்ம வேதத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்து தான் நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதலுக்காக அவர் தமது ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக நம்மை மீட்டெடுத்தார். ஏன்னா ஆதியிலே இருந்த ஒரு மனிதன் மூலமாக வந்த அந்த பாவத்தை சாபத்தை, அந்த முந்தின ஆதாமினால் வந்த சாபத்தையும் பாவத்தை நீக்க வேண்டும் என்று பிந்தின ஆதாமினாலே அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தான் அந்த கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். அதை சொல்றாரு பாருங்க, 2 Corinthians 11:28 பாருங்க. அங்க பவுல் எழுதுறாரு பாருங்க, எப்படி எழுதுறாரு பாருங்க. இவை முதலானவைகளை எல்லாம் 2 Corinthians 11:28 இவை முதலானவைகளை எல்லாம் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இங்க பாருங்க, இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் ஏதாவது மனுஷரை பத்தி ஏதாவது சொல்லி இந்த அவர் என்ன சொல்ற சபைகளை குறித்து பேசுறாரு. அப்போ அவங்க சொல்லும்போது இவை முதலானவைகள், அதுக்கு மேல் வசதி நீங்க படிச்சு பார்த்தா அதெல்லாம் தெரியும். அவங்க எப்படி இருந்தார் எப்படி நடந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அங்க நமக்கு தெளிவாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, நீ சொல்லும்பொழுது இவை முதலானவைகள் எல்லாம் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிறது கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஊழியத்தின் கவலை பாருங்க. அப்போ சபைகளை குறித்து கவலை எப்படி இருக்கிறது? ஏன்னா நீங்க பாருங்க, கொலோசியர் 1:24 அவருடைய சரீரமாகிய சபை ரத்தம் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை விலைக்கறியா சிந்தி இந்த சபையை அவர் மீட்டெடுக்கிறார். இந்த சபைக்காக ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தை குறித்து நாம் கவலையற்றவர்களா இருக்கிறோமா, கவலை இல்லாமல் இருக்கிறோமா, அத்தைக்கு பவுல் எழுதுகிறார். அப்படின்னா அங்க சொல்றாரு பாருங்க, இவைகள் முதலானவை எல்லாம் எல்லா சபைகளை குறித்து எல்லாம் உண்டாயிருக்கிற மிகுந்த நாள்தோறும் என்னை நெருக்கிறது, கவலை என்னை நெருக்கிறது என்று இங்க பவுல் எழுதுகிறார். இப்ப பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு கவலையா இருந்திருக்கு பாருங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற சபைகளுடைய நிலைமை என்ன, சபைகளுடைய சூழ்நிலைகள் என்ன, நம்ம சற்று அதை சிந்தித்து பார்ப்போம் என்றால் நிச்சயமா மிகவும் ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். இங்கே எத்தனையோ சபைகள் போற வர பார்க்குறோம். இன்னைக்கு மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம் தான் நடக்குது. எந்த மக்களிடத்தை போய் பார்த்தாலும் அவங்க இன்றைக்கு உண்மையிலேயே எனக்கு ஃபோன் வரும். எனக்கு என்னென்ன எனக்கு தெரியல, நானும் பார்த்துட்டேன். யாராவது ஒன்று நான் ஃபோன் பண்ணி ஐயா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றது நான் நினைப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. வர்றதே அங்கே அந்த ஃபோன் பண்ணும்போது ஐயான்னு சொல்லிட்டு அப்புறம் அழுவாங்க. ஆமாம், அழுகாத விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்கிற காரியங்களை பார்க்கும்போது இங்கே நமக்கே தாங்க முடியாது. அப்போ நாங்கள் என்னோட இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு தான் நமக்கு கொடுப்பீங்களா, வேறு நல்ல ஒரு ஆத்மாவை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நாங்கள். ஏன்னா அவங்க சொல்லுகிற காரியங்களை பார்க்க அவ்வளவு வேதனை. அப்புறம் அதுக்கு உண்டான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி, சரி நீங்கள் நல்லா பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா ஐயா, நாங்கள் எப்போ நாளைக்கு தான் போவோம் ஐயா,
எங்களுக்கு பைபிள் எல்லாம் கிடையாதுன்னு அப்படின்னு. சரி, பைபிள் நான் வாங்கி தரேன், அட்ரஸ் கொடுங்க, நல்லா சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் படுத்தி இப்படி எத்தனை பார்க்கணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் இதே வார்த்தையை ஒரு சபையில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க வந்து, இந்த மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு செய்திங்கய்யா, இது எங்களுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி உங்களுக்கு இந்த செய்தி கிடச்சிது அப்படின்னு கேட்டாங்க. அதான் அவர் கொடுத்ததப்ப எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது, அவர் பேச சொல்கிறார், நான் பேசுகிறேன். அதான் அப்போ சபைகளை குறித்ததான கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. அதிலே நான் 2 Corinthians 12:21 வாசிப்பாங்க. 21 வாசிக்கிறேன். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறார். பாருங்க, அவருக்கு எப்படி ஒரு பவுலுக்கு எப்படி ஒரு கவலை. அப்ப அந்த ரத்தத்தை கூட, அப்போ கிறிஸ்து எனக்காக அந்த ரத்தம் சிந்திருக்காரு, இப்படியெல்லாம் மனு கொடுத்துக்காங்க அவர் ரத்தத்தை சிந்தினாரு. இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்குதே, நீங்க பாவம் செய்யாம, நீங்க அக்கிரமம் செய்யாம, நீங்க எல்லாரும் நீங்க கடவுளுக்கு மனம் திரும்புங்க, இப்படி எல்லாம் இருக்கணுமே அப்படிங்கிறது அவர் ஆசைப்படுறாரு. அதான் ஆசைப்பட்டு சபைகளுக்கு அப்படி எழுதுறாரு. அப்போ அந்த சபைகளை கொடுத்து எனக்கு இவ்வளவு கவலையா இருக்குது அப்படின்னு அங்கே வேதம் சொல்லுறத பார்க்கலாம். அப்போ 1:24 கொலோசியர் 1:24 சொல்லும்போது அவருடைய சரீரமாகிய சபை அப்படின்ட்டார். அப்போ அந்த சபையை குறித்து அவருக்கு எவ்வளவு கவலையோடு இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ரத்தத்தை குறித்து அவர் எவ்வளவு கவலையோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் அதில் அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாளர்கள் அப்படின்ட்டார். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால அதைத்தான் கொலோசியர் எழுதும்போது அவருடைய சரீரமாகிய சபை அப்படின்ட்டார். அப்ப சுய ரத்தத்தினால் அவருடைய சொந்த ரத்தத்தை விளைக்கரையுமா கொடுத்து அந்த சபையை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்புறம் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை, அவருடைய சபையை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்த சபையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சபைகள் எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. சபைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் பதவியாசை, பொருளாசை, பண ஆசை, இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மிஞ்சி கிடக்குது ஒழிய சபைகளுக்குள்ள சத்தியம் கிடையாது. இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம சொல்ல போனோம் நம்ம ஆகாது அப்படிம்பாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. அதான் சொல்றாரு பாருங்க, அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையார்கள். அப்படி பரிசுத்தாவின் மூலமா கண்காணிகளை கொடுத்துருக்காங்க. அந்த கண்காணிகளை எப்படி இருக்கிறாங்க, சபை எப்படி நடத்துறாங்க பாத்தீங்க. அப்போஸ்தலர் 2 அதுக்கு அந்த வசனம் பண்ணுவோம். 21-22 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். 22 வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தியாச்சு. அப்போ அந்த கிறிஸ்து தான் தம்முடைய ரத்தத்தை சொந்தமாக விளக்கணமாக கொடுத்து நம்மளை எல்லாம் மீட்டெடுத்து நமக்கு ஒரு மனவாட்டி ஆகிய அந்த சபை அப்படிங்கிற ஒரு சபையை உருவாக்கி கொடுத்துருக்கார். அப்போ இந்த சபைக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போ அப்படின்னா அந்த ரத்தத்தை குறித்து நம்ம கவலையோடு இருக்கிறோமா கவலையற்று இருக்கிறோமா என்பதை நாளில் சிந்திக்க நம்ம கடமைப்பட்டவர்களாக 1 பேதுரு 5:23 1 பேதுரு 5:23. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமா, அப்ப உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும்
சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகளாக அது மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படிங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி மந்தை பேசிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு மந்தைகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு மந்தைகள் சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இன்னைக்கு மந்தைகள் ஜனங்கள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கு சரி இது ஆவிக்குரிய சபை இல்லை, இது அங்கே ஆவி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இவங்க எல்லாம் வந்து இந்த ரத்தத்தை கொடுத்து கவலையோடு இருப்பாங்களா? கிடையாது. அப்போ அந்த கவலையற்ற நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்காருன்னு சொல்லி இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் பார்க்கணும். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆவியானுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிறோம் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்போ அவர் ரத்தத்தால தான் நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. அப்போ ரத்தத்திற்கு நம்ம தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை குறித்து நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுலேயே நீங்கள் 1 தீமோத்தேயு 1:12 நீங்கள் வாசித்து போகும் பொழுது புறஜாதிகளுக்கு பவுலுடைய தியாகம் நிறைந்த அந்த ஊழியம் 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோதரிக்கிறேன். அப்போ பாருங்க சொல்றாரு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. புறஜாதிகளுக்கு அவர் அனனியா கிட்ட போய் சொல்லும் பொழுது அப்போ 9 வாசிப்போம். அனனியா போய் சொல்லும் பொழுது இவனுக்காக ஜெபம் பண்ணி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? அனனியா இவன் எருசலேமில் எல்லாம் துன்பப்படுத்த இது பண்ணணும் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து என்ன சொன்னார்? இங்கே பாரு நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா புறஜாதிகள் மத்தியில் ராஜாக்கள் மத்தியில் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் தான் என்னை போல பாடு அனுபவிக்கிறவன் தான் சொல்லி அங்கே அனனியாவிட்ட சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ அந்த பாடு அனுபவிச்சதுனால தான் பவுலுக்கு இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. அதனால தான் ஒரு 12 நிருபங்களை சபைகளை நிருபங்களை எழுதி ஆசியா தேசம் எங்கும் தன் ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அதுக்கு கிறிஸ்து அவருக்கு உடனடியாக இருந்து கிறிஸ்து அவரை வழிநடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதான் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோதரிக்கிறேன். அப்பொழுது ஊழியம் கூட ஒரு உண்மையுள்ள ஊழியமாக மாறணும் அப்படிங்கிறத இங்கே அவர் பவுல் நினைக்கிறார். அப்போ அவர் சொல்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும்? அதே வெளி 14 வாசிக்கு அங்கே சொல்கிற அந்த ஊழியத்தை கொடுத்து அங்கே சொல்கிறார். வெளி 14. பின்பு வேறொரு தூதன் மத்தியில் பறக்க கண்டேன். வானத்தின் மத்தியில பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரதாரருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நிச்சய சுவிசேஷத்தை உண்டானவனா இருந்த அப்படின்னு அதான் சொல்றாங்க. பவுல் சொல்றார் நான் சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டேன். அதை இங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்தார் சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் மீட்டெடுத்து இப்படி எல்லாம் நம்மளை உருவாக்கி நீங்களும் இதை நான் முன்மாதிரியே செஞ்சு காண்பிச்சிருக்கிறேன் நீங்களும் எதிர்படி செய்கிறேன்னு யோவானில் சொன்னார். அதைத்தான் நம்ம நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை. அதனால நம்ம அந்த ரத்தத்தை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. 2 பேதுரு 3-ம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3-ம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமா. அப்போ கடவுள் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு வசனம் இருக்குது அந்த ஞாபகத்துக்கு வருது. ஏன் அந்த பொறுமை எதுக்காக அந்த பொறுமை உள்ளவராக இருக்காருன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஆதியாகமம் 6-ம் அதிகாரம் 7-ம் அதிகாரம் இருக்கிறது.
9ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க பாருங்க. அங்க நோவா கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக. இதான் அப்போ யார்கிட்ட பேச நோவா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா முதல் வந்து உலகத்தில் ஜன பாவங்கள் அக்கிரமங்கள் செய்து அந்த கடவுளத்துக்கு போய் கடவுள் தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாரு, ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் அழிச்சு போட்டாரு. ஆனா இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இனி நான் வரும் காலங்களில் நான் என்ன பண்ண மாட்டேன், ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கைக்காக வானவில்ல வந்து அவர் சாட்சியா வைக்கிறார், நோவா கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் அப்படின்னா அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருக்கார் என்பது தான் நம்ம சிந்திக்க இந்த வசனத்தை நான் சொன்னது. அப்ப அவர் நேரடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அப்படின்னா கடவுள் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இவ்வளவு பெரிய அந்த காரியத்தை செஞ்சு நமக்கு இப்படியெல்லாம் ரத்தத்தை சிந்தி நமக்கு இப்படியெல்லாம் அவர் செஞ்சிருக்காருன்னா நாம் அதை குறித்து நாம் கவலையோடு இருக்கிறோமா இல்லை கவலையற்று இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த நாளில் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 10:37. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எபிரேயர் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆமா, அங்க சொல்றாங்க தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி கர்த்தர் நமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிரம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனதில் வேண்டும் என்று அவர் நேரடிய பொறுமையில் இருக்கிறார். சொல்றாங்க கிறிஸ்தவ சொல்றாங்க இயேசு வருவார் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ வருவார் தெரியாது, ஆனா கண்டிப்பா வருவார். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதனுடைய நம்ம நம்பிக்கை. ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் பிதாவாக கடவுளால் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் போய் அவருக்கு நீதி நியாய தீர்ப்பு இந்த பூமியில வைத்திருக்கார். இங்க நியாயம் விசாரிக்க நிச்சயம் அவர் வருவார். அதைத்தாங்க சொல்றாரு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்ப நம்முடைய இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்துக்காகத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராய். ஆமா, இதுதான் இந்த கடைசி நாள் என்ன, எல்லா மனுஷரும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாம் அடைய வேண்டும். இதுதான் மெயின் காரணம். அப்ப இதுக்காகத்தான் அவர் வந்து சொன்ன தன்னுடைய ரத்தத்தை விளக்கிழமை கொடுத்து சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இந்த பூமியில் அத்தனை மனுக்குளம் கடைசியில் சுவிசேஷம் எங்க முடியுதோ அப்பதான் அவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்ப அதனால எல்லா மனிதனும் அவர் கடவுளுடைய சித்தம். அப்ப அவருடைய சித்தத்தை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார், கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இப்படி எல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் வாழ, நம்ம அந்த ரத்தத்தை குறித்து நம்ம கவலையோடு இருக்கிறோமா கவலையற்று இருக்கிறோமா என்பதை இதனால சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 3வது ஒரு காரியம், இரக்கத்தின் கவலை. அப்போ கடவுள் எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு இரக்கமுடையவராக இருக்காரா, இரக்கம் இல்லாதவராக இருக்காரா? இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் நீங்க 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுன்னு நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அவர் எத்தனை தலைமுறைக்குங்க? 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் எழுதி இருக்குதுங்க. அப்படின்னா அவர் இரக்கம் உள்ள ஒரு தேவன். நீங்க மத்தேயு 14:14 வாசிச்சு பார்க்கும் பொழுது கிறிஸ்து சொல்வார், திரளான ஜனங்கள் வருவதை கண்டு இயேசு மனதுருகினார். அப்போ இந்த இரக்கத்தை குறித்து நாம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆனா இன்னைக்கு அவருடைய இரக்கம் இல்லாம நம்ம வந்துட முடியாது இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேணும். பாருங்க, இங்க நீங்க ஆதியாகமம் 16:9 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். ஆமா, அங்க பாரு முதல்ல என்ன சொல்றாரு, ஆகார பார்த்து சொல்றாரு,
கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாரு, நீ போய் நீ எங்கே போற, நான் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறா, போயிட்டு இருக்கும்போது சாராளுக்கு விரோதமாக எழுந்து ஓடி போகிறான். ஓடி போகும்போது அங்கே தூதன் போய் விசாரிக்கும் போது நீ எங்கே போகிறேன், இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன், பாலைவனத்தில் போயிட்டு இருக்கேன், எங்கேயோ போகிறேன் அப்படிங்கும்போது சொல்கிறாரு, நீ முதல்ல என்ன பண்ணி போய் முதல்ல என்ன பண்ணி சாராளுக்கு போய் அடங்கி இரு. சாராள் எப்படிப்பட்டு அது எனக்கு தெரியும், நீ போய் முதல்ல அவர் கையின் கீழே அடங்கி இரு அப்படிங்கிற அதே வார்த்தை தான் இன்றைக்கு உலகத்தின் மனுக்குலத்துக்கு இங்கே பேதர் எழுதுறாரு. 1 பேதர் 5:6 நீங்க வாசிப்பாங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே ஆகையால் அவர் ஏற்ற காலத்திலே தேவனை உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு நிமிஷம் இருக்கு. அதாவது பாருங்க, ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்துகிற ஒரு கடவுள், அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா பிரசங்கி 2:11 3:11 வாசிச்சு பார்க்கும்போது சகலத்தையும் அதிக காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன். யோபு 42:2 நீங்க வாசிச்சு பார்த்து தேவனின் சகலத்தை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய தடைபடாது அப்படின்னா அது ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு கடவுள் தான் நம்முடைய கடவுள். அப்படின்னு இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவன் இறக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க கடன்பட்டு. அதான் சொல்றோம், ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துகிற தேவன் என்ன சொல்றாரு, தேவன் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. நம்ம அந்த மார்க்கத்தை பின்பற்றணும். சும்மா நம்ம ஏதோ கிறிஸ்துவ மதம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம். நூற்றுக்கு என்ன கேட்டான், என் மேலக்கார திமிர்வாதமா கிடக்குறான், நீங்க வீட்டுக்கு அவனை சொத்து பார்க்குங்க கேட்டாடாவ கேட்கலையே. என் வேலைக்காரன் திமிர்வாதமா கிடக்குறான், ஆண்டவரே நீங்க என் வேலைக்கார சொஸ்தமாக அந்த சொன்னாலும் அப்ப ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க வர வேண்டாம். என் வீட்டுக்கு வருவதற்கு நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்தவன் இல்லை. அங்க தன்னை தாழ்த்தின அவருக்கு சமூகம் அவருடைய பாதத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தான். அவன் என்ன சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் ஒரு வார்த்தைக்கு தான் காத்திருந்தான். ஒரே வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதம், ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து. அப்போ அந்த வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக கவனித்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணுங்க. அப்படின்னா அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அடுத்த சங்கீதம் 55:22 கர்த்தரின் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார். அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு நாம அந்த இரக்கத்தை குறித்து நம்ம கவலையோடு இருக்கிறோமா, கவலையற்று இருக்கிறோமா என்ன செஞ்சுக்கலாம். லூக்கா 10:41-42 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு மார்த்தா உலக காரியங்களை குறித்து அவர் மிகுந்த கவலையோடு வேதனையோடு இருந்தார். ஆனால் மரியாளோ அவள் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இரக்கத்தை குறித்து அவர் கவலையோடு இருந்தபோதுனால அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவன் அண்டி இருந்து தேவையானது ஒன்றே என்று சொல்லி இவன் என்னிடத்து நல்ல பங்கை மரியாதை எடுத்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்ற நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இறக்கம் எப்படிப்பட்ட ஒரு இறக்கமா இருக்கிறது எங்களுக்கு சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் 2 Corinthians 7:9 2 Corinthians 7:9-11 வரைக்கும் வரும். 2 Corinthians 7:9 இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுகிறதையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமா, அங்க அவர் சொல்லும்போது குழந்தை சபைக்கு வந்து கூட அவர் சொல்றாரு. அப்ப எல்லா காலத்திலும் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 யோவான் 7 நீங்க வாசிச்சு போகும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த இரக்கம் தான் நமக்கு முக்கியம். அப்போ அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம அந்த இரக்கத்துக்கு முன்பாக நம்ம சுத்தவான்களாய் மாறணும். அதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எபேசியர் 2:4 பார்க்கும்பொழுது தேவனோ இரக்கத்தில்
ஐசியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மையில் அன்பு கூர்ந்து அவர் பாருங்க, அவர் இறக்குறது எப்படிப்பட்டவராக இருக்கார், ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மளுக்கு அன்பு வச்சதுனால தான் அந்த இறக்கத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. தீத்து 3:5 வாசிங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்க, அப்படி தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக, இரக்கத்தின்படியே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி அந்த இரக்கத்தான் நமக்கு, அந்த இரக்கத்தை பொறுத்து நம்ம கவலையற்று இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. யாத்திரா 34:6 நீங்கள் வாசிப்பா, உங்களுக்கு கர்த்தர் அவனுக்கு, அதாவது மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அங்கே மோசே சொல்றதை நம்ம பார்க்குறோம். அவர் இரக்கம் உள்ள ஒரு கடவுள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மகா தயை சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த எரேமியா 12:14-15 நீங்கள் வாசிச்சு பார்க்கும்பொழுது அங்கே கடவுளுக்கு பிரியமான மக்களுக்காக அழுவோருக்கான வாக்குத்தத்தம் தான் இந்த எரேமியா 12:14-15. கடவுளுடைய பிரியமான மக்களாகிய நமக்கு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு தான் அங்கே அந்த வாக்குத்தத்தமாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எரேமியா 12:14-15. இதோ என் ஜனமாகிய நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்திலே இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். ஆமா, கடவுள் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தாரு. அந்த தேசத்தில் துஷ்டர்கள் இந்த தேசத்தை எப்படி ஆளுகை செய்து இந்த தேசத்தை எப்படியாவது இது பண்ணி மக்கள் எல்லாம் இது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு கையிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த தேசத்தை பிடிக்குவேன், வாசிங்க. அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்பா மீண்டும் என்ன பண்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை அவனுக்கிட்ட இருந்து பிடுங்கி மீண்டும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை கொடுத்து அவர்களை நான் திரும்ப பண்ணுவேன், என்னுடைய தேசத்தை திரும்ப வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்ப கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இது. அப்படின்னா அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த நாளில் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டாளாக இருக்கிறோம். 2 Corinthians 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. அப்படி அந்த கடவுளுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறதுனால இந்த ஊழியம் பார்த்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். நாங்கள் இன்னும் இந்த ஊழியத்தை எழுப்பி பிரகாசிக்கத்தக்கவர்களாக இன்னும் நாங்கள் எழுப்பி கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லுறது நம்ம பார்க்கலாம். அதே 2 Corinthians 3:6 நீங்க வாசிச்சு பாருங்க. 2 Corinthians 3. உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமா, பாத்தீங்களா, என்ன சொல்றாரு, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை தகுதியாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்புறம் இந்த பரிசுத்த ஆவி நம்ம உயிர்ப்பிக்கிறது. அப்புறம் இந்த ஊழியத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டோம், இந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்ய வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும். அப்போ கடவுள் அவர் எப்படிப்பட்ட இரக்கத்தை கொடுத்து இப்படி எல்லாம் நமக்கு அந்த ஊழியர்களை செய்யப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக சிந்தித்து நம்ம செயல்படணும். அதுதான் இங்கே அவருடைய நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அதுலேயே 2 Corinthians 2:5. துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு உங்களுக்கு எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமராதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஆமா, துக்கம் உண்டாகிட்டு இருப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா உங்க மேல அதிகமான பாரம் சுமத்தாதபடிக்கு நான் உங்களுக்கு கடவுள் தந்த அந்த இரக்கத்தை பற்றி, கடவுள் தந்த அந்த வார்த்தைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி
இங்கே பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால அதிக வாரம் சுமத்தாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பாருங்க, நான் முன்ன அப்படியெல்லாம் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்? அந்த கடவுளோட இரக்கத்தை நான் பெற்றதுனால இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன்? நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்கிறேன், இன்னைக்கு நான் நல்ல ஒரு போதகனா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பவுல் எழுதுறாரு பாருங்க. அப்புறம் அந்த இரக்கம் எப்படிப்பட்டது அதைத்தான் நாம் இதனால் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கு. வாசிக்க எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கலாம். ஆமா, நம்ம அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தைரியமா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? தைரியமா இருந்தார் இல்லைங்களா? அப்புறம் அவரை தொழுதோடு நாம் தைரியமா இருப்போம். அதைத்தான் பவுல் சுட்டி காட்டுறார். அப்போ தைரியமா என்ன பண்ணாராமா? அந்த இரக்கத்தை பெற்று நாங்கள் தைரியமா அந்த கிருபாசன தண்டையில கிருபாசன தண்டையில சேர கடவோம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத பார்க்கணும். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமா, இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன கிடைக்குமா? இரக்கம் இல்லாமல் போயிரு. அப்படின்னா கடவுள்னு சொல்ல நம்ம ஒருத்தருக்கு இந்த மிக 6:8 நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அப்படிம்பார். அப்ப அந்த இரக்க நாம மற்றவர்களுக்கு இறக்க வேண்டும்ங்கிறத இங்க குறிப்பிடுகிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அப்ப கடவுளும் கூட அந்த இரக்கத்தை இறக்கமுடையவர்களாக இருந்து அந்த இரக்கத்தை நம்ம சிநேகித்து நாம் அதன்படியில் நடக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்கிறது. அப்போ அந்த இரக்கம் இல்லாதவர்களுக்கு எப்படி என்னங்கிறத யோபு 22:6 சொல்றாரு பாருங்க. அவங்க ஒன்று சொல்றாரு, அந்த தோமானி ஆகிய எல்பஸ் பேசுகிறான். அப்போ சொல்லும்போது யோபு குறித்து பேசும்போது அவர் சொல்கிறான் பாருங்க 22:6, முகாந்தரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர் அப்படிங்கிறான். குற்றம் இல்லாமல் குற்றம் சாமித்தான். அப்போ இவங்க எப்படி இவங்க இறக்கம் செய்வார்களா? இறக்கம் செய்யாதவர்கள் அதை குறித்து சொல்றாரு யோபு 22:6. முகாந்திரம் இல்லாமல் உங்களுடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். ஆமா, அதனால சொல்றாரு. அப்ப இறக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடாது. அதே சங்கீதம் நீங்க 18, 25, 26 வாசி. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனும், ஆமா, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராயும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராயும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடாகவும், மாறுபாடுகளுக்கு நீர் மாறுபாடுமாய் தோன்றுவீர் அப்படின்ட்டார். அப்ப இரக்கம் இல்லாதவன் எப்படி இப்படித்தார்? ஆனா சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவர்? தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராக இருக்கு. அப்படின்னா அவர் இரக்கம் எப்படிப்பட்டது? அதைத்தான் இங்கே நம்ம சிந்திக்க கடமைப்பட்டாங்க. அப்போ ஏன்னா இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லை, ஆனால் நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம இரக்கம் செய்யணும்னா நாம் மேன்மை பாராட்ட கடமை. அதுதான். அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து நாம் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்கிறத பார்க்கணும். யூதா 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, ஆமா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை ஆமா இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் செய்யக்கூடியதாக இருக்கார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது கடைசியாக வாசிகள் ரோமர் 9 அதிகாரம் 15 வசனம். கடைசி வசனம் வாசி.
ரோமர் 9 எவன் மேல் இறக்க சித்தமாக இருக்கும். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, யார் மேல் இறக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இறக்க சித்தமா இருப்பேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, அந்த இரக்கம் எப்படிப்பட்டது? அந்த இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுங்க, ரொம்ப நம்ம சிந்திச்சு நம்ம ஆராய்ந்து நம்ம செயல்படுறோம். அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இதன் அடிப்படையில் நம்ம வாழுகிற பொழுது நிச்சயமாக அவர் பிலிப்பியர் 1:4-6 சொன்ன மாதிரி ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டார். எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். புத்தி கெட்டாத மேலான பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். இதுதான் நமக்கெல்லாம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. அப்படின்னா இன்றைக்கு அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவராக இருக்கிறோமா, ரத்தத்தை குறித்து கவலையற்றவராக இருக்கிறோமா, இரக்கத்தை குறித்து கவலையற்றவராக இருக்கிறோம் என்பதனால் சிந்தித்து செயல்பட கடவுள் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.